எப்பேற்பட்ட பொம்பளை அது அப்படின்னு அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க பேசி பாருங்க தெரியும். எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்க பையன் அவன். நாசமா அடிச்சிருச்சு அவனை. யாரை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரியங்காவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் பத்தி சுச்சி பேசியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து இப்போ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். மணிமேகலை பிரியங்கா இஷ்யூ இது வந்து முடிவில்லாத ஒரு போர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டே இருக்கிறது. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படின்னு பல பேர் வந்து பல விஷயங்களை பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ அண்மை செய்தி என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, முதல் ஸ்டார்டிங்கில் வந்து மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ண ஒரு சில நபர்கள் இப்போ பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது தான் ஷாக்கிங் நியூஸ். எல்லாருமே வந்து மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி யார் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபரீனா அப்படின்றவங்க வந்து முதல்ல மணிமேகலைக்கு ஆதரவாக வந்து இந்த ஃபயர் போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. அது இப்போ இவங்க இப்போதான் போட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் அந்த போஸ்ட் வந்து இதுக்கு ஆதரவாக தான், மணிக்கு ஆதரவாக தான் ஸ்டார்டிங்கில் போட்டாங்க அப்படின்றது ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து ஃபரீனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரியங்கா அப்படி யாரையும் வந்து இது பண்ண மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு குட் சோல் அப்படி இப்படின்லாம் வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஒரு சில ரிவ்யூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் பிக் பாஸுக்குள்ள இவங்களை பார்த்துருக்கோம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேச ஆரம்பிச்சுட்டு இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. என்னை விட பெட்டராக வந்து உங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நான் என்னோட வீடியோக்கு மட்டும் இது பண்ணுறேன், நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. சரி, இந்த சேஞ்ச் ஒரு சைடில் இருக்கட்டும். யார் யார் வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நேற்று நம்ம வந்து பார்த்தோம். எனக்கு வந்து அது எப்படி தெரியுது அப்படின்னா, ஒன்று விஜய் டிவியோட சம்பந்தப்பட்ட நபர்கள், இல்லைன்னா விஜய் டிவிக்குள்ள போகணும்னு ஆசைப்படுற நபர்கள். அது பிக் பாஸோ இல்லை அது என்னவா வேணாலும் இருக்கட்டும். சரி, நான் அதை அப்படிதான் பார்க்குறேன். ஒன்று விஜய் டிவிக்குள்ள இருக்க நபர்கள், விஜய் டிவிக்குள்ள இருந்து வெளியே வந்த நபர்கள், இல்லைன்னா விஜய் டிவிக்குள்ள போகணும்னு ஆசைப்படுற நபர்கள். இவங்க தான் வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அதோட இன்னொரு வெர்ஷன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும்தான் பிரியங்காவை பெட்டரா தெரியும் அப்படின்ற மாதிரியும் அதை எடுத்துக்க முடியும். மேபி அவங்க சொல்ற உண்மையா பொய்யா அதெல்லாம் வந்து உங்கள்கிட்டே விட்டுறலாம், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. குக் வித் கோமாளி என்ன அவ்வளோ முக்கியமா? why do I want to make a video supporting மணிமேகலை? ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் அ ஷோ எனிமோர். ஓகேனா ஒரு தம்ஸ் அப் போடுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ இப்போ சுச்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். சுசித்ரா வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. குக் வித் கோமாளி என்ன அவ்வளோ பெரிய ஷோவா? இதை பற்றியெல்லாம் நான் இப்போ பேச வேண்டியது வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நோ மோர் ஏ ஷோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதுக்கு மேலும் ஒரு ஷோ கிடையாது, ஒரு ஷோ பற்றின விஷயம் கிடையாது. மணிமேகலை வந்து அந்த அந்த இதை விட்டு வெளியே வந்து ஒரு புல்லிங் பற்றி ரொம்ப 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 தெளிவாக ரொம்ப 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 தைரியமாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கா, தைரியமாக வந்து ஒரு இதை எடுத்து வச்சிருக்கானா, அதுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சுச்சி ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் எனக்கு தம்பி பையன், சச் அ நைஸ் பாய், எவ்வளோ பொட்டென்ஷியல் உள்ள பையன், நாசமா அடிச்சிருச்சு அவனை. பிரியங்காவை பற்றி எனக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். எப்பேற்பட்ட பொம்பளை அது, முடிச்சு விட்டுருவோம், நாசமாக்கிடும் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டை பற்றி பேசுகிறாங்க, பிரியங்காவோட எக்ஸ் ஹஸ்பண்டை பற்றி பேசுகிறாங்க. அதில் சுச்சி சொல்கிற விஷயம் என்னென்னா, செம்ம டேலண்டடான பையன் அவன், ஆனால் நாசமாக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி. இது நமக்கு வந்து ஒரு ஒரு காஷனை ஏற்படுத்துது. இவங்க வந்து இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே எப்படி பிரியங்காவை அதிகமாக தெரியுமோ, அது மாதிரி பிரியங்காவால் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய ரொம்ப நெருங்கின நண்பர்கள் இல்லாட்டி ரொம்ப நெருங்கின ஃபேமிலி அவங்களுக்கு வந்து பிரியங்காவை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரியங்கா எப்படிப்பட்ட ஆளு அப்படின்றத வந்து அவங்க தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்றது என்னன்னா, அந்த சைடு பார்க்குற ஆட்கள் நீங்க இந்த சைடும் பாருங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். சுச்சி வந்து பிரியங்காவோட எக்ஸ் ஹஸ்பண்டோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் நெருங்கின ரிலேட்டிவ். அவங்க வந்து அவங்க தம்பி அப்படின்னு சொல்றாங்க, முடிச்சு விட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை நம்ம நம்புறதா? ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு இந்த நிலைமை, எவ்வளவு டேலண்டடா இருக்க பையன் அவனை வந்து டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டான். அவர் யாருன்னு தெரியாது, அவர் அட்ரஸ் எங்க இருக்காருன்றது தெரியாது. நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து இவங்க பண்ணியிருக்காங்க, பிரியங்கா பண்ணியிருக்காங்கன்னா மணிமேகலை ஏமாத்திரம் அப்படின்றது யோசிச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி மணிமேகலை மேல லீகல் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க, லீகலா வந்து இது எடுக்க போறாங்க அப்படின்ற நியூஸ் எல்லாம் பரவுது. அது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியுமே ஒரு ஷோ நம்ம பண்ணும்போது ஒரு அக்ரிமெண்டோட தான் உள்ள போவோம். அந்த அக்ரிமெண்ட் வந்து பிரீச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க சைட்ல வந்து லீகலான ஆக்ஷன்ஸ் இருக்கும். அது யாரா இருந்தாலும் லீகல் ஆக்ஷன்ஸ் இருக்கும். அது மணிமேகலை மட்டும் இல்ல, வேற யாரா இருந்தாலும் லீகல் ஆக்ஷன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து அவங்க அந்த லீகல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. மற்றபடியே வந்து வேற என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. வேற என்ன பண்ண முடியும்? இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை விட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அதை லீகலா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். அது பெரிய இஷ்யூவா இருக்காதுன்றது என்னுடைய கருத்து. கேரியர் வைஸ் பார்க்கும்போது மணிமேகலை, பிரியங்கா, அதில் யாரு சீனியர் அப்படின்ற ஒரு இதுவும் பயங்கர இதாக போயிட்டு இருக்கு. மணிமேகலை அப்படின்றவங்க சன் மியூசிக்ல இருந்து இருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பினரும்,
பிரியங்கா மாதிரி ஒரு சீனியர், பிரியங்காவுக்கு மணிமேகலையெல்லாம் ஒரு தூசுரா அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. சி கம்பேரிசன் வந்து ஒரு ஆப்பிள் டு அன் ஆப்பிள் இருக்கணுன்றது உண்மைதான். பட் வந்து டேலண்ட் அப்படின்றது டிஃபர்ஸ். நான் திரும்பவும் சொல்ல விரும்புறது என்னன்னா, நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தது தான், பிரியங்கா இஸ் அ பெட்டர் ஹோஸ்ட். அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது. பிரியங்கா அவங்க ஃபன்னியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி, அவங்க 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 ஒரு விஷயத்த வந்து அதை எடுத்து கொண்டு போகிற மாதிரி, அவங்க ஒரு க்ரௌடை ஹேண்டில் பண்ணுற மாதிரி யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றதுல டவுட் இருக்குது எனக்கே. நான் பார்த்தாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோஸ்ட் இல்லைன்னு சொல்ல. பட் வந்து அவங்க அளவுக்கு வந்து டேலண்ட் எல்லாத்துக்கும் இருக்குமா அப்படின்றது தெரியாது. அவங்க மட்டும்தான் உலகத்தில் ஹோஸ்டாக இருக்கணும், மற்றவங்க யாரும் ஹோஸ்டாக இருக்கக்கூடாது அப்படின்னா தட் இஸ் நாட் பாசிபிள். மற்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்களோடது, மற்றவங்களோட ஸ்பேஸ் அவங்களோடது. நீங்கள் ஒரு பெட்டர் ஹோஸ்ட்ன்றது தெரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து குக் வித் கோமாளியில் வந்து நம்ம கர்னாஸோடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, கிரேஸ் கர்னாஸ், அவங்க வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டாங்க. இன்னொரு ஷோவில் அவங்க வந்து ஒரு ஜட்ஜு, ஒரு காமெடி ஷோவில் அவங்க வந்து ஒரு ஜட்ஜு. இதுவும் காமெடி கலந்த குக்கிங் ஷோ தான். ஓகேவா? நான் சொல்றது ஓகேனா நீங்க வந்து தம்ஸ் அப் போடுங்க, இல்லைன்னா கரெக்டா நீங்க பேசுறேன்னு சொல்லுங்க. இதுவும் ஒரு காமெடி கலந்த இந்த ஷோ தான். இவங்க ஒரு கண்டஸ்டண்டா உள்ள வராங்க. இங்க காமெடிக்கும் ஸ்கோப் இருக்கு உள்ள. ஓகே, ஒரு ஃப்ளோவில் அடிக்கிறது இல்லை, எல்லாமே எடிட்டிங் முடிஞ்சு எல்லாமே இது பண்ணி தான் வருது. இங்க காமெடி பண்ற ஆட்களை யாருன்னு வந்து அவங்க ஜட்ஜ் பண்ணல. நீ பண்ண காமெடி நல்லாவே இல்லை, நீ இது பண்ணல, அப்படி பண்ணாத, அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகல, அந்த மாதிரி எங்கேயுமே ஷோவில் நம்ம பார்க்கல. பட் பிரியங்கா எல்லா இடத்துலையும் இப்போ ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, நீங்க அந்த வீடியோஸ் கூட எடுத்து பார்க்கலாம், உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, நான் கூட அடுத்த இதுல போஸ்ட் பண்றேன். எல்லாரும் எவிக்ட் ஆகும்போதும் பிரியங்கா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. பிரியங்கா வந்து அதை ஆக்சுவலி லிட்டரலி ஹோஸ்ட் பண்றாங்க அந்த இடத்த. ஓகே, அப்படி இவங்க அப்படி ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொரு ஹோஸ்டா இருக்குமோ அவங்களோட மீட்டர் கம்மியாகுதுன்னு அந்த ஹோஸ்ட் ஃபீல் பண்ணலாம். நான் சொல்றது நம்ம ஆடியன்ஸ் எப்படி பார்க்கறோன்றது வேற. இது பிரியங்காவுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. நீங்க ஒரு கண்டஸ்டண்டா உள்ள வந்தீங்கன்னா அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். ஓகே, ஹாய் பாய், ஓகே அப்படின்னு போயிடணும். நீங்க என்ன ப்ரூவ் பண்ண வந்திருக்கீங்களோ அதை மட்டும் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஏன்னா அந்த வேலையை பார்க்கறதுக்கு இன்னொரு ஆள் அங்கே இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஓகே, ஒரு ஒகேஷனுக்கு வந்து ஒரு குக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த குக்கை குக் பண்ண விடணும். நீங்க ஒரு ஹோட்டல் ஓனர் அப்படின்றதுக்காக வேற எவனோ அந்த இடத்துல வந்து நீ வெங்காயத்தை அப்படி வெட்டாத, நீ இது இப்படி பண்ணாத, அது பண்ணாத, இது பண்ணாத அப்படின்ற சொல்றது வந்து அவங்க ஏத்துக்கிறவங்க ஏத்துக்குவாங்க, இல்லைன்னா எனக்கு தெரியும்டா விளக்கம், நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அது எல்லாத்துக்கும் பொருந்தும். அது ஏன் வந்து யாரும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரு பயங்கரமான ஒரு இதா இருக்கு. இதை பத்தி ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஸோ சுச்சி சொல்றதை வச்சு பார்க்கும்போது வந்து நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஸ்டாண்ட் வித் மணிமேகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பத்தி பேசினா நான் ரூமர் சொல்றேன் பாங்க. பட் the aim of this video is to say that I support மணிமேகலை. மணிமேகலைக்கும் சப்போர்ட்ஸ் இருக்கு, பிரியங்காவுக்கும் டிராஸ்டிக்கான சப்போர்ட் இருக்கு. ஓகே, இதுக்கு நடுவுல பிக் பாஸ் எப்பட ஆரம்பிப்பீங்க புரியலையே. உனக்கு ஓம் பிரச்சனை, உள்ள போங்க, நாங்க பாத்துக்கிறோம்.